இன்னைக்கு சிக்கன் கறி தான் வைக்க போறேன். வாங்க எப்படி செய்தலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். மண் சட்டியில இருக்கிற ஈரம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதால கழுவிட்டு ஒரு டிஷ்யூவால துடைச்சி விட்டுருவேன். இப்போ கொஞ்சமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்றேன். எண்ணெய் காஞ்சதும் 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணியில 2 கிராம்பு போட்டு கொள்றேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்றேன். இப்ப சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கொள்றேன். அதோட வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயம் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வெட்டி வச்சிருக்கிற உள்ளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கொள்ளுவோம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைப்போம். இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்து அவிஞ்சு வரும். இப்போ அதை திறந்து பார்த்தா நிறைய தண்ணி வெளியே வந்திருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இறைச்சி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கறியை இறக்கி வைக்கிறதுக்கு முதல்ல கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ சிக்கன் கறி தயாராகியாச்சு. கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கி வச்சுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.